கள்ளப்பான மாப்பிள்ள சார். உங்களுக்கு நான் ஆரத்தி எடுக்கணும்னு நினைச்சேன். வலுக்கட்டாயமா செஞ்சுக்கிட்டது கல்யாணம் ஆகாது. அது பொம்மலாட்டமா இருக்கலாம். ஒன்னாட்ட குடிச்சிட்டு ஆடுறவங்களுக்கு. அர்ஜுன் கிளாட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கோ ப்ரொப்ரைட்டர். வணக்கம். நான் ஷெரீப் எஸ் காசிம் கானோட பையன் சார். வணக்கம். என் பேரு கல்பனா. நான் ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு. உங்க பிராணங்க தம்பி ஒரு வாரமா அழைச்சிட்டு போச்சுல உயிரை வாங்கிச்சு கூட்டியாந்த. உங்க போட்டோவை கத்திச்சு புஸ்தகத்தை வச்சுக்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க. பாருமா, நான் ஒரு சாதாரணமான தொழிலாளி. பெரியவங்களும் மேதைகளும் சொல்ற வழியில நடக்கிறத தவிர நான் எதுவும் பெருசா சாதிக்கல. நீ ஒரு வயசு பொண்ணு, இப்படி வெளியில சுத்தினா நல்லா இருக்காது. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நீ அப்படி வெளியில உட்காருமா, கூப்பிடுறேன். சரிங்க. இத்தனை பேர் பெரியவங்க என்ன தேடி வந்திருக்கீங்கன்னா காரணம் என்னன்னு எனக்கு புரியல. வெள்ளத்தை சுத்தி எறும்புங்க முக்கிறதுக்கும் விதை நட்டப்புறம் செடி துளிர் விட்டு முளைக்கிறதுக்கும் பெருசா காரணம் என்ன இருக்குங்க? நம்ம ஸ்டேட்ல உள்ள ஃபேக்டரி ஓனர்ஸ் எல்லாரும் ஸ்டேட் வைட் மீட்டிங் போட்டு உங்களை பத்தி பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கோம். என்ன அந்த தீர்மானம்? உங்க வருங்காலம் சீக்கிரம் ரொம்ப பிரைட்டாக போகுது. மக்களுக்கு உங்க மேல உள்ள கிளாமர் அதிகமாக போகுது. பாத்தீங்களா அந்த பெண்ணை? இந்த வருஷம் ஸ்டேட் பாலிடிக்ஸ் பூராவும் உங்க கைக்குள்ள வந்துடுங்கிறது எங்க நம்பிக்கை. பிளீஸ், எனக்கு எந்த ஆசையும் இல்ல. என் தொழிலாளர்களுக்காக நான் வாழ்ந்தா போதும். நீங்க போய் லேபர் யூனியன் ஆபீஸ்ல இருங்க, நான் வரேன். சரிங்க. என் மேல உங்களுக்கு என்ன நம்பிக்கை? வானத்துல கோட்டை கட்டுறது எனக்கு பிடிக்காது. வானத்துல இல்லைங்க, இது நடக்கப்படுற உண்மை. அதனால நம்ம பணக்காரவர்கள் என்னைக்கு உங்களுக்கு துணையா இருக்குன்னு நாங்க சொல்றதுக்காக வந்திருக்கோம். நீங்க உங்க அரசாங்கத்துல எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்க லாபத்துக்கான சட்டங்களை வகுத்தா சரியா போயிடும். அது மட்டுமல்ல, தொழிலாளிகளோட கடிவாளங்கள் கூட உங்க கையில இருக்கு. நீங்க எங்களுக்கு பயன்பட்டு அவங்களை எங்க காலடியில கிடக்கிற மாதிரி செஞ்சா உங்க அரசாங்கத்தை தங்க கோட்டையாக்குறோம். எங்க நிறுவனங்களை அதுக்கு தகுந்த மாதிரி நடத்துறோம். என்னங்க இது? எதுக்கு என்ன ஒரே அடியா புகழ்ந்து பேசுறீங்க? இப்ப நான் ஜஸ்ட் பார்ட்டி செக்ரட்டரி தானே. சீக்கிரம் உங்களை எம்எல்ஏ ஆக்க போறேன் இல்லையா? இப்ப எனக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை. நீங்க ஒண்ணு யோசிக்காதீங்க. ஏதாவது ஒரு தொகுதியில எம்எல்ஏ கொலை பண்ணி இடைத்தேர்தல் வச்சு உங்களை எம்எல்ஏ சீட்ல உட்கார வைக்கிறான். நீங்க மட்டும் எங்களுக்கு செய்ய வேண்டியதை மறந்துடாதீங்க. ஹலோ, பாத்தீங்களா? இதான் உங்ககிட்ட நான் லைக் பண்றது. எப்போ உங்களை பத்தி நீங்க குறைச்சலா நினைக்கிறீங்க, அடுத்தவங்க உங்க பெருந்தன்மையை எப்படியே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, ஹோம் மினிஸ்டருக்கு நீ ஒரே பொண்ணுல? ஆமா. ஏ ஒண்ணுல, இந்த ஆஸ்தி பாஸ்தி உள்ளவங்கன்னு எனக்கு பிடிக்காது. ஆனா உன் சின்சியரிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. அழகமா சும்மாருமா. என்னம்மா இது சின்ன குழந்தையாட்டம்? என்ன காரியம் செய்ய போயிட்ட? என்ன நாங்க மட்டும் வராம போயிருந்தா இந்நேரம் தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிருக்கோம் அந்த பொண்ணு. ஆனாலும் ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்துறது நல்லது இல்ல. பாவம், படிச்ச பொண்ணு, ரொம்ப வேதனை இருக்கு. விட்டுடுறா. அவ தூக்கு போட்டுக்கிறாளோ கிணத்துல குதிக்கிறாளோ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும். வாய திறந்தா பல்ல உடைச்சிடுவேன். சோம்பேறி. ஏய் ராசா, நமக்கு புத்தி இல்லைனாலும் கூட எதையாவது பார்த்து தெரிஞ்சுக்கணும். இல்ல யாராவது சொல்றதையாவது கேட்கணும். ரெண்டு இல்லாத உன்னாட்ட ஆளு மிருகத்துக்கு சமம். ஆமா, நான் மிருகம்தான். போயிங்க. சாவுல இருந்து தப்பிச்சுட்டேன்னு வருத்தப்படுறியா? உன்னை நான் தூக்குல போடுறேன். ஏறு ஏறு. இப்ப சொல்லு, நீ தோத்து போனியா நான் தோத்து போனா? உன் சாவு செய்தியை யாருக்கு சொல்லணும்? உன்னை பெத்தப்பனக்கா நீ காதலிச்ச சுப்பனக்கா? சொல்லு. நான் செத்துட்டா அந்த விஷயத்தை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நான் சாகிறதுக்கு முந்தி நான் கோவிந்துக்கு வேண்டியவளா செத்தேன்னு சொன்னா போதும். மனசில்லாத மனுஷன்னாலும் என் மனசுல உள்ள வேதனையை அவர்கிட்ட சொல்லுவேன் நம்புறேன். இதை விட வேற எனக்கு எந்த ஆசையும் இல்ல. கோவிந்த், நம்ம ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்பாவுக்கு கூட தெரிஞ்சிடுச்சு. கலாட்டா ஆகிறதுக்கு முந்தி நானே சொல்லணும்னு இருக்கேன். எல்லாருக்கும் தெரியணும்னு, உங்க அப்பாவும் தெரிஞ்சுக்கணும்னு நான் தான் இதை செஞ்சேன். ஏன்? நான் பார்ட்டி செக்ரட்டரி ஆவறதுல உங்க அப்பாவுக்கு இஷ்டம் இல்ல. என்ன கீழே இருக்கிறதுக்கு மேல் வர்க்கத்தோட சதி செய்யறாருன்னு தெரிஞ்சது. உங்க அப்பா கிட்ட சொல்லு, என்னை இறக்குறது இல்ல, நான் மேல போறதுக்கு வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் உங்க அப்பா தான் ஏற்பாடு செய்யணும். என் நாட்டு அரசியல்வாதிக்கு உன் நாட்டு சென்டிமெண்ட் கிள்ளி போடுறது சாதாரண விஷயம்.
பாருமா, எனக்கு பார்ட்டி சேவையை தவிர வேற லட்சியம் கிடையாது. உங்க அப்பா கிட்ட சொல்லு என் மேல அதிக பாரம் சுமத்த வேண்டான்னு. போயிட்டு வா. ஹாய் சுஜி, கமான் உட்காரு. என்ன விஷயம்? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். கோவிந்த், இவங்க அப்பா கொடுத்த கூலிக்கு என் பிசினஸ் முறையில இந்த பொண்ணை உன்கிட்ட இருந்து கொண்டு போய் மனச மாத்தி பிரிக்கலாம்னு நினைச்சேன். நம்ம அன்பை பத்தி எவ்வளவோ சொல்லி அவர் மனச மாத்தின. அவரே என்ன நேர்ல உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக இங்க அடிச்சிட்டு வந்தாரு. உனக்காக தூக்குல தொங்க போச்சு. நானே கொன்னுடுறேன்னு மிரட்டினாலும் சாவரத்துக்கு முந்தி கூட உன்னை பத்தியே பேசிச்சு. அதனாலதான் இங்க கொண்டாந்தேன். ஏய், அவங்க அப்பன் கிடக்குற உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். கிட்னாப்பிங், தற்கொலை, தியாகம். நல்லா இருக்கு. நீ விசித்திரமானவன், இவன் ரொம்ப வேடிக்கையானவன். சுஜி, நீ அன்னைக்கு என்கிட்ட தான் இருக்கணும்னு வந்த, ஆனா இவனோட போயிட்ட. போகட்டும், அங்கேயாவது தங்கிடுவேன்னு நினைச்சேன். திரும்பி என்கிட்டயே வந்துட்ட. இது பொம்மலாட்ட மாதிரி இருக்குல்ல? அதெல்லாம் எங்க அப்பா செஞ்சது. செஞ்சது யாரா இருந்தாலும் நீ ஒரு ரவுடி வீட்டுல 10 நாள் தங்கி இருந்திருக்க. முதல் நாள் அவன் பலவந்தம் பண்ணிருக்கலாம், 2வது நாள் நீ சக்தி எழுந்திருக்கலாம், 3வது நாள்ல இருந்து சந்தோஷமா மாறி அவனோட உறவு கொண்டிருக்கலாம். இந்த வண்டு தேனை குடிச்சு முடிச்சதும் உன்னை வெளியே தள்ளி இருக்கலாம். இந்த காளி பயலோட சேர்ந்து காதல் நாடகம் ஆடி என் கழுத்துல உட்காரணும்னு வந்திருக்க. அப்படிதானே? வாயமுட. இப்ப சமூகத்துல எனக்கு ஒரு கௌரவம், ஒரு பாட்டில பெரிய பதவி இருக்கு. ஒரு அடியாள் ராஸ்கலுக்கு எடுத்து கைவிட்டவள இன்னொரு வாட்டி அந்த தப்பான வார்த்தையை சொன்ன ஒரு ரத்தத்தை குடிச்சிருவேன். என்னடா நினைச்சுக்க பாரு, இந்த பொண்ணு ரொம்ப நல்லவ. அவ உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறா. தப்பு ஏதாவது இருந்தா அந்த பொண்ணை கொண்டு போனதுன்னா என்ன எது வேணும்னாலும் செஞ்சுக்க. அந்த பொண்ணை ஏத்துக்க. பேச்சு அனாவசியம். போற வழியா. நான் அவர்கிட்ட பேசணும். வெளியில போ. உண்மையாவே நீ என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகமே இல்ல, உண்மைதான நம்புறேன். அப்பா தேவையில்லைன்னு, அந்தஸ்து வேண்டான்னு உன் லட்சியத்தையே நம்பி வந்த என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இதோ சுஜய், உனக்கு நான் இன்னைக்கு உண்மையை சொல்றேன். என் லட்சியம் வேற, நான் நடிக்கிற நாடகம் வேற. எல்லாத்தையும் விட முக்கியம் எனக்கு என் பிழைக்கும் வழி. ஆஸ்தி வேண்டான்னு வந்த நீ என் பிழைக்கும் வழிக்கு அன்ஃபிட். நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறதா இருந்தா உனக்கு ஒரு சின்ன யோசனை. நீ அவன்கிட்ட கெட்டு போயிருக்கலாம், 10 நாள் தங்கி இருக்கலாம். அதை நான் கேர் பண்ணல. ஆனா நீ உங்க அப்பா கிட்ட வேண்டான்னு சொன்ன ஆஸ்தியை வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இது என்னடா இத்தனை பாலிசி தெரிஞ்சவன் இவ்வளவு அசிங்கமா பேசுறானேன்னு நினைக்கிறியா? என் அசல் பாலிசியே இதுதான். அப்படின்னா ஆஸ்தி எனக்கு வந்தா நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல போல. கரெக்ட். குட். நீ பெரிய மனுஷங்க பட்டியல்ல சேர்ந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணு நினைவு வச்சுக்க, நீ ராஜாவை சொன்னியே போக்கிரி, ரவுடி, அடியாள்னு, அவனோட கால் தூசுக்கு கூட நீ ஈடாக மாட்ட. உணர்ச்சி வசப்பட்டு பேசாத, நல்ல நிதானமா யோசி. யோசிக்க வேண்டியது நீதான். இந்த வார்த்தையை என்கிட்ட பேசுறதுனால பொழைச்சு போற. இதே வார்த்தை வெளியில ராஜா காதுல விழுந்திருந்தா உன் தலை நடு ரோட்ல உருண்டு இருக்கும். தன்மானத்தை விக்கிற நீதான் ஒரு ரவுடி. வார்த்தை தவறி என் மேல பழி போடுற நீதான் ஒரு அயோக்கிய. பணத்துக்காக அன்பையும் பதவிக்காக மான மரியாதையும் குழியில புதைச்சு வைக்கிற நீதான் ஒரு லோஃபர். இல்ல, புரோக்கர். அதை நான் நிரூபிக்கிறேன். மைண்ட் இட். ஏன் வந்துட்ட? நானா வரல, அவன் தான் போக சொன்னான். எப்படி போ சொல்லுவான்? வா பாக்குறேன். நில்லு. நீ அவனை பயமுறுத்தி அவன்கிட்ட என்ன விட்டுட்டு போயிட்டீனா நீ போனதுக்கு அப்புறம் நான் என்ன ஆவேன்? வா. எங்க? உள்ள போ. வெல் டன். இங்க உன் பேலன்ஸ். இது நீ கொடுத்த அட்வான்ஸ். ஏன்? பணத்துக்காக ஒப்புக்கொண்ட வேலையில நான் தோத்து போய் உன் பொண்ணு ஜெயிச்சதுனால, நான் தலை குனிஞ்சதுனால. இங்க என்ன எதுக்கு கொண்டு வந்த? சொல்லு. எங்க கொண்டு போகணும்னு தெரியாம. நான் எங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, இங்க வரதுல எனக்கு இஷ்டம் இல்ல. சுஜி, பைத்திய மாதிரி வேஷம் போட்டது போதும். உன்னை எங்க எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். போல. ஏய், நான் சொல்றது நினைவு வச்சுக்க. அனாவசியமா அந்த பொண்ணு வாழ்க்கையை வீணாக்கிடாத. இன்னையில இருந்து நீ என்ன செஞ்சாலும் அவ இஷ்டப்பட்டு சரின்னு சொன்னாதான் செய்யணும். அவ கண்ணீர் விட்டா அங்க நான் இருப்பேன். அதான் அவன் கடைசி நிமிஷம் ஆயிடும். புரிஞ்சுதா? நில்லு.
இங்க இருந்து என்ன எங்கேயாவது கொண்டு போய் கொன்னுடு, இல்லாட்டி போற நடுத்தரவுல விட்டுரு. ஏன் முடிவை நான் பாத்துக்கிறேன். அதை விட்டுட்டு அப்பாங்கிற பேர்ல இருக்க இந்த கசாப்புக்காரங்கிட்ட என்ன விடாத. ஐயோ, நீ ஏன் ஒரு கசாப்புக்கார? உன்கிட்ட வந்து நான் சொல்றேன் பாரு. விளங்கிச்சா? இதையே இன்னொருத்தர் சொல்லியிருந்தா பணமாக்கிடுவேன். ஆனா எதுவும் செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா தப்பு என்னதுங்கிறதுனால. பணத்திமுறம் மறந்துட்டு அப்பாங்கிறத நினைவு வச்சுக்கிட்டு அவ சொல்றது செய். இல்ல ரச ரசா நான் சொல்றது செய்யறவன். நான் சொல்ல வந்தது, நீ என்ன சொன்னாலும் நான் சொல்றது ஒண்ணுதான். உன்னாட்டம் பொண்ணுங்க ஜெயிக்கணுமே தவிர பேடியாட்டம் தோத்து செத்து போக கூடாது. அப்படி தோத்து போயிட்டா உங்க அப்பா நாட்டம் சோதாக்களும் என் நாட்டம் பொறுக்கிங்களும் ஜெயிச்சிடுவாங்க. ஆமா ஜெயிப்பாங்க, நாங்க தான் ஜெயிப்போம்.